என்னை பொறுத்த மட்டைக்கு உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் இப்போதைக்கு யாரையுமே சந்திக்க வெளிநாட்டவர்களை நீங்க அனுமதிக்காதங்க. தமிழிசை அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா தளபதி விஜய் அண்ணாவை யார் விமர்சித்தாலும் கடுப்பாயிருவேன். அதன் அடிப்படையில் தவறு அணைக்க கூடாது. அதை நாகரிகமாக தான் உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறேன். நீங்கள் என்ன கோமால இருந்தீங்கம்மா? வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றே புரியல. அனைத்து அரசியல் விமர்சகர்களும் ஆளும் கட்சியின் அடியாள் போல செயற்பட்டு வராங்க. தொடர்ந்து விவாத மேடைகள் அனைத்துமே என்ன சொல்றது, மிக மோசமான ஒரு வன்மத்தை கொட்டுற பேச்சா தான் நாங்கள் பார்த்துக்கொண்டு வரோம். தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல மிக மோசமாக இருக்குது. உண்மையாவே தமிழக வெற்றி கழகத்தின் வருகைக்கு பிறகு அனைத்து மூத்த அனுபவம் வாய்ந்த அரசியல் விமர்சகர் அனைவருமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போனதால தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல என்ன உங்களுக்கு நடுநிலைமை கண்டீங்க? ஒரு அரசியல் விமர்சகர்னு சொன்னா நடுநிலைமையாக செயற்பட வேண்டி இருக்கு. எல்லாரும் ஒரு சந்தர்ப்பவாதத்தனத்தையும் ஆளுங்கட்சியோட சேர்ந்து நீங்க வந்து ஒரு வளர்ந்து வர இப்பதான் 1ஆம் ஆண்டு முடிஞ்சு 2ஆம் ஆண்டுல காலெடுத்து வைக்கிற எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது ஊடக ரீதியாக சரிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்ப வந்து என்ன பிரச்சனைனா, ஊடகத்தை மையப்படுத்தி தான் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஊடகவியலாளர்களை வைத்து ஒரு நபரையோ இல்லை ஒரு கட்சியோ பேரை கெடுத்து அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும். அதன் அடிப்படையில் ஆளுங்கட்சி வந்து கட்டவிட்டு விட்டுருக்காங்க. அரசியல் மூத்த விமர்சகர் அனைவரையுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் ஊடக பேச்சாளர்கள் வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டு வராங்க. விவாத மேடைகள் பார்த்து கொண்டிருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உண்மையாகவே எங்களுடைய மனசார வாழ்த்துக்கள். எல்லா விவாத மேடையும் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வீடியோ ஊடாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை அம்மாட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்க ஒரு ஊடக சந்திப்பில் ஒரு நக்கல் போக்கோட தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் வந்து வீட்டுக்கு இருந்து அரசியல் பண்றாரு, மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தீங்க. உண்மையாவே தனிப்பட்ட முறையில் தமிழிசை அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தளபதி விஜய் அண்ணாவை யார் விமர்சித்தாலும் கடுப்பாயிருவேன். அதன் அடிப்படையில் தவறு அணைக்கக்கூடாது. அதை நாகரிகமாக தான் உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறேன். நீங்கள் என்ன கோமால இருந்தீங்கம்மா? தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு, பரந்தூர்ல விமான நிலையம் தயாரிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த போராட்ட குழுவை போய் நேரடியாக சந்திச்சு அந்த மக்களா நின்றுச்சு வந்திருந்தார் தளபதி விஜயண்ணா. அப்பொழுதெல்லாம் நீங்க எங்க போனீங்க? ஆனா அந்த ஊருக்குள்ள போறதுக்கு தளபதி விஜயண்ணாக்கு ஆளும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில ஆளும் கட்சி வந்து தடை விதிச்சிருந்தது. அந்த ஊருக்குள்ள, அந்த நாட்டின் குடிமகன், அந்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு நடிகர். ஆனா அந்த ஊருக்குள்ள போறதுக்கு தடை விதிக்கிற உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எவ்வாறு மக்களா தளபதி விஜயண்ணா நிற்கிறதுக்கு அனுமதி வழங்குவீங்க? இது ஒட்டுமொத்தமா மக்களை பேக்காடுறதுக்கான ஒரு பித்தலாட்டத்தனமான பேச்சு. உங்களுக்கு தெரியும், இது மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். தமிழ்நாட்டில் வந்து இப்படியே ஒரு ஊடகத்துல வந்து நம்ம அடிச்சு விட்டுட்டா மக்கள் அதை நம்பிடுவாங்க. காலகாலமா இப்படிதான் எல்லாருமே ஆளுங்கட்சிகள் எல்லாருமே தளபதி விஜயண்ணாக்கு எதிராக கதைச்சோன்னு ஒரு விண்பத்தை உருவாக்கி எப்படியாவது தளபதி விஜயனோட பேரை கெடுத்துலான்னு பாக்குறீங்க. தயவு செய்து சொல்றோம், தமிழ்நாட்டு மக்களை, இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. இன்னொரு எம்ஜிஆர் ஆட்சி வேணும். எம்ஜிஆர் மாதிரி சுதந்திரமாக எல்லா வழியிலையும் நீங்க வாழணும்னு நினைச்சா கட்டாயமா தளபதி விஜயண்ணாவை 2026 ஆதரிங்க. இது உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. இதையும் விட்டீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டுவீங்க. அதுக்கு பிறகு ஐயோ அம்மாண்டு கத்துனா கூட உங்களை யாரும் காப்பாற்றுறதுக்கு வர மாட்டாங்க. இந்த வீடியோல என்னையும் கழுவி ஊற்றுவாங்க. அதை பற்றி கவலைப்படல. இது தளபதி விஜயண்ணா கூட விண்ணப்பம் வைக்கிறேன். தயவு செய்து வெளிநாடுகள்லேருந்து வாரவர்களே 2026 வரை யாரையுமே சந்திக்காதுங்க. தயவு செய்து இங்க யாரையுமே நம்ப முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையில நீங்க இருக்கிறீங்க. உங்களை சுத்தி மிகப்பெரிய சதிவலைகள் பின்னப்பட்டு வருது. என்னை பொறுத்த மட்டைக்கு உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில இப்போதைக்கு யாரையுமே சந்திக்க வெளிநாட்டவர்களை நீங்க அனுமதிக்காதுங்க. இது என்னுடைய சொந்த கருத்து. என்னை பொறுத்த மட்டைக்கு தளபதி விஜயனா இப்போதைக்கு எந்த வெளிநாட்டவரையும் சந்திக்கிறதுக்கான அனுமதி வழங்காம இருந்தா இது தளபதி விஜயனோட பாதுகாப்பு மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக தளபதி விஜயண்ணா சம்பந்தமான செய்திகள் வெளியான அது சம்பந்தமான வீடியோவை சந்திக்கும் பாய்.